பாட்டியும் வீட்டிற்கு வெளியே வந்தார். அவன் மற்றொரு திருடனை பார்த்து, பாட்டி தரமாட்டேன் என்கிறார்கள் என்று உரக்க கத்தினான். திண்ணையில் உட்கார்ந்திருந்த அவன், அவனிடம் கொடுத்தனுப்பு பாட்டி என்று சத்தமாக கூறினான். பாட்டியும், தவளையா என்று கேட்டாள். ஆமாம் பாட்டி, தவளைதான், சீக்கிரம் கொடுத்தனுப்பு என்று பாட்டிக்கு கேட்கும்படியாக கத்தினான். அதன் பிறகு பாட்டி வீட்டிற்கு வந்திருந்தவனிடம், சரி, தவளையை எடுத்துக்கொண்டு போ என்றார். அவன் உடனே கொல்லைப்புறத்துக்கு சென்று புதைத்த தவளையை தோண்டி எடுத்துக்கொண்டு பின்புறம் வழியாக ஓடிவிட்டான். வெகு நேரமாகியும் அவன் வராததால் திண்ணையில் அமர்ந்திருந்த திருடன் பாட்டியிடம் வந்து, அவன் எங்கே என்று கேட்டான். அவன் தவளையை தோண்டி எடுத்துக்கொண்டு அப்போதே சென்று விட்டானே என்று பதில் கூறினார் பாட்டி. அதை கேட்ட அந்த திருடன் கோபமாக பாட்டியிடம், மோர் குடிப்பதற்கு ஒரு தவளை வாங்கி வருவதற்காகத்தானே அவனை அனுப்பினேன். இருவரும் சேர்ந்து வந்து கேட்டால் தானே அந்த தவளையை கொடுக்கச் சொன்னோம். அப்படி இருக்க அவன் தனியே வந்து கேட்டபோது ஏன் கொடுத்தாய் என்று கோபமாக கத்தினான். பாட்டியும், நீதான் உங்களுடைய தவளையை தோண்டி எடுத்து வர சொல்லியதாக அவன் கூறினான். நான் கேட்கும் பொழுது நீயும் சரி என்று கூறினாயே, அதனால்தான் நான் அவனை எடுத்துக்கொண்டு போகச் சொல்லிவிட்டேன் என்று கூறினார். பாட்டி கூறியதை ஏற்க மறுத்த அந்த திருடன், நீதான் அந்த தவளையை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சண்டையிட்டான். இவனிடமிருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று நினைத்த பாட்டிக்கு சட்டென ஒரு யோசனை வந்தது. உடனே பாட்டி அந்த திருடனிடம், இருவரும் சேர்ந்து வந்தால்தானே கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இப்பொழுது நீ மட்டும் தனியாக நிற்கிறாய். அவனையும் கூட்டிக் கொண்டு வா, அப்பொழுது நான் தருகிறேன் என்று கூறினார். அதை கேட்ட அந்த திருடன் என்ன செய்வதென்று தெரியாமல் கவலையுடன் அங்கிருந்து சென்று விட்டான். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எப்போதும் சிந்தித்து புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவது நம்மை காப்பாற்றும்.